இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடும் மன நிம்மதியோடும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்கு நம் மனதை சரியான மனநிலையுடன் கையாள வேண்டும். நம் வாழ்வில் நடக்கும் அனைத்து வெற்றி தோல்விகளுக்கும் நமது மனமே காரணமாக அமைகிறது. நாம் செய்யும் எந்த ஒரு செயலையும் வெற்றி பெறுவோம் என்ற மனநிலையோடு செய்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஆரோக்கியமான வாழ்விற்கு உடல் நலமும் மனநலமும் தேவை. மனநல பிரச்சனைகள் உடல் நல குறைவையும் ஊனத்தையும் ஏற்படுத்துகின்றன. நம் வாழ்வில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் யதார்த்தமான ஒன்று. அதனை கண்டு மனம் கலங்கி சோர்ந்து போகக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நாம் நமது வாழ்க்கையை வாழ்வோம். நம் மனது பாதிப்படையும் போதும் போராட்டங்களை எதிர்கொள்ளும் போதும் தைரியத்தை இழக்காதவாறு பார்த்து கொள்வோம். பல சமயங்களில் நாம் உடல் நலத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மனநலத்திற்கு கொடுப்பதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம் ஒவ்வொருவரின் மனநலமும் முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு நம் மனதை சரியான நிலையில் வைத்துக்கொள்ள நம்மை பக்குவப்படுத்துவோம். அதுவே நம் வாழ்வை வளப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்வோம். இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனநல பிரச்சனைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இளமையிலும் முதுமையிலும் மனநலம் பேசுவது அவசியம் என்பதை புரிந்து கொள்வோம். நம் நாட்டில் தீவிர மனநோயினால் 3% மனநோயினால் 15% பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மனநோய் என்பது ஒரு சமூக நோய். ஆடைகளை கிழித்து கொண்டு சாலைகளில் அலைபவர்கள் மட்டும் மனநோயாளிகள் அல்ல. மாறாக ஆசைகள் நிறைவுறாதவர்கள், விருப்பங்களை வெளியிடாதவர்களும் மனநோயாளிகளே என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இத்தகைய உடல் மன நோய்களோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் தான் அதிக பாதிப்பை அனுபவிக்க நேரிடும். எனவே இவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம்மால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வோம். நமது மனநலம் உடல் நலம் இரண்டிற்குமே நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நமது உடலில் இரத்த ஓட்டம் சீராக அமைய அதற்கு தேவையான சில உடற்பயிற்சிகளை செய்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம். அதிகாலையில் எழுந்து குளித்து சற்று நேரம் ஜெபம், தியானம் போன்றவற்றை கடைபிடித்து வந்தால் இரத்த ஓட்டம் சீராக அமையும். பல நோய்கள் நம்மிடம் வராது என்ற சிந்தனைகளை நமதாக்கிக் கொண்டு நம் நலனிலும் அக்கறை எடுத்துக் கொள்வோம். இயற்கையோடு சேராமல், இயற்கை உணவை சேர்க்காமல் செயற்கை உணவினை கையாளுவதால் தான் நமது உடலை பல நோய்கள் தாக்குகின்றன. எனவே நாம் இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அப்போதுதான் நமது வாழ்வு நலமானதாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது உடல் மன நலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எளி பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை
கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நம்முடைய செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால்
அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் பலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின்
திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119, இறைவார்த்தைகள் 29, 43, 79 முதல் 80, 95 மற்றும் 102. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 22 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்குச் செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கு அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என்று அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான்தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கத் தொடங்குகையில், ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்குச் சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆளனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் அற்புத செயல்களை உணர்ந்து வாழவும் அவரின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம்.
ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 3. புனித நிக்கோதேம். ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த நிக்கோதேம் இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். இறைமகன் இயேசுவின் வருகையினை ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிக்கோதேம் ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தார். யூத சங்கத்தில் உறுப்பினரான இவர் ஆண்டவர் இயேசுவை இரவினில் சந்தித்து உரையாடினார். ஆண்டவர் இயேசுவை தீர்ப்பிட்ட தலைமை குருக்களிடமும் பரிசேயரிடமும் ஆண்டவருக்காக பரிந்து பேசிய நிக்கோதேம் ஆண்டவரை மெசியாவாக மீட்பராக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசுவிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்த இவர் ஆண்டவர் இறந்த பின்பு அரிமத்தியாவைச் சேர்ந்த யோசேப்புடன் இணைந்து ஆண்டவரின் உடலை அடக்கம் செய்தார். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த நிக்கோதேம் படுகொலை செய்யப்பட்டு மறை சாட்சியானார். பரிசேயராக இருந்தபோதும்
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரது பணிக்காக உயிர் துறந்த நிக்கோதேமினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித நிக்கோதேம் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது வாழ்வினை மனசாட்சியோடு நல்ல மனிதராக வாழ முயற்சிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் குடும்ப ஜெபம் செய்து இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைய தினத்தில் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்தியிருக்கிறார் சற்று எண்ணி பார்ப்போம். இன்றைய காலையிலிருந்து இந்த இரவு தூங்கப் போவதற்கு வரை நமது வாழ்க்கை முழுவதும், இந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்திருப்போம். அந்த அற்புதமான காரியங்களுக்காக கடவுளை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் எந்த நேரமும் நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்கின்ற பொழுது நமது வாழ்க்கை இன்னும் அருளால் நிரப்பப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் சிறப்பாக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, ஆதரவற்ற அனாதை குழந்தைகளை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை தேவைகளும் பெற்றுக்கொள்ள இயலாமலும், கல்வி இல்லாமல், உண்கின்றதற்கு தேவையான உணவு இல்லாமல், உடை இல்லாமல், ஆதரவு இல்லாமல், பெற்றோர் இல்லாமல் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ இந்த ஆதரவற்ற குழந்தைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இயேசுவே, இதோ எங்களது தாராள உதவியினால் நாங்களும் மனம் மாறி இந்த குழந்தைகளுக்கு எங்களால் இயன்ற வரை நன்மைகளை செய்து இந்த குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்து அவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்ற நல்ல மனிதர்களாக எங்களையே மாற்றிடணும். இந்த குழந்தைகளுக்கு நீர் ஆதரவாக வாரும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆதரவற்ற குழந்தைகளுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே அது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை அருளும் ஆசீரும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாயின் மக்கள் தாயே என்றும் கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்சறிந்தோம். ஆதலால் ஏமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவே, இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே.